சாத்தான்குளம் ஜெயராஜ் பெனிக்ஸ் கொலை வழக்கு 4 ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் நடந்து வரும் நிலையில் இந்த விசாரணையில் விரைவில் நீதி வழங்கப்படுமா என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர் ஜெயராஜின் குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்கள். ஆண்டு உலகமே கொரோனாவின் கோர முகத்தால் முடங்கியிருந்தது. இதே நேரத்தில் தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் ஜூன் மாதம் 19ஆம் தேதி இரவு 8 மணிக்கு மேல் கடையை திறந்து வைத்ததாக கூறி ஜெயராஜ் மற்றும் அவருடைய மகன் பெனிக்ஸ் இருவரும் விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்துச் செல்லப்பட்டனர். பின்னர் இருவரும் கோவில்பட்டி கிளைச்சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் அடுத்தடுத்து உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக சாத்தான்குளம் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், சார்பு ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ் மற்றும் காவலர்கள் என 10 பேர் முதலில் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கை முதலில் காவல்துறை விசாரித்து பின் சிபிசிஐடி வசம் சென்ற நிலையில் ஜெயராஜ் பெனிக்ஸ் குடும்பத்தினரின் வேண்டுகோளுக்கிணங்க இந்த வழக்கு சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டது. மதுரை 1வது கூடுதல் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வரும் இந்த வழக்கில் ஸ்ரீதர் உட்பட 9 பேர் மீது 2427 பக்க குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதுவரை இந்த வழக்கில் 60க்கும் மேற்பட்டோர் விசாரிக்கப்பட்டுள்ளனர். வழக்கின் முக்கிய சாட்சியான கோவில்பட்டி நீதிபதி பாரதிதாசன் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 26ஆம் தேதி விசாரணை நீதிமன்றத்தில் ஆஜராகி கண்டறிந்த தகவல்கள் அனைத்தையும் அறிக்கையாக சமர்ப்பித்தது முதல் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் ஜெயராஜ் பெனிக்ஸ் மிக கடுமையாக தாக்கப்பட்டு காவல்துறையின் சித்திரவதைக்கு ஆளானதை சாட்சியங்கள் அடிப்படையில் அவர் நடத்திய விசாரணை அறிக்கைகள் மூலம் உறுதிப்படுத்தினார். மேலும் சம்பவத்தன்று காவல் நிலையத்தில் முக்கிய பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் காவலர்கள் ரேவதி, பியூலாவின் சாட்சியும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு உயிரிழந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் பால்துரையின் மகனுக்கு வாரிசு அடிப்படையில் காவல்துறையில் பணி நியமன ஆணை வழங்கப்பட்டுள்ளது. ஒரு வழக்கில் விசாரணை கைதியாக உள்ள ஒருவரது மகனுக்கு எவ்வாறு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது என்பது கேள்விக்குறி. இந்நிலையில் கணவர் ஜெயராஜ் கொலை வழக்கை விரைந்து முடிக்க கோரி மே 23ஆம் தேதி அவரது மனைவி செல்வராணி மனு தாக்கல் செய்தார். இதையடுத்து கடந்த மே 24ஆம் தேதி வழக்கை விசாரித்த நீதிபதி 3 மாதத்தில் விசாரித்து முடிக்க 1வது கூடுதல் நீதிமன்றத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்தது. இந்நிலையில் ஜெயராஜ் பெனிக்ஸின் 4ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இன்று அனுசரிக்கப்படுகிறது. இன்றைய காவல்துறையினர் தங்களது தடிகளால் அடித்து பொய்யை உண்மை என்று ஒப்புக்கொள்ள வைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றனர் என்றும் அந்த காலம் மாற வேண்டும் என்ற முன்னாள் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி கண்ணப்பனின் கட்டுரையில் எழுதிய கூற்றை மேற்கோள் காட்டி அதனையே தான் விரும்புவதாக கூறுகிறார் மூத்த பத்திரிகையாளர் கோபால்சாமி. கொட்டடி மரணங்கள், குடியாட்சியின் அவமானங்கள், ஜனநாயகத்தின் அவலங்கள், சிறையில் ஒருவர் உயிர் போவது என்பது அந்த நாட்டில் ஜனநாயகத்தின் உயிர் நசுக்கப்படுவதற்கு சமம். ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்கு என்பது ஒரு கொட்டடி வழக்கு. சிறை கொட்டடியிலே உயிர் சிதைக்கப்பட்ட அவர்கள் குடும்பத்தினர் இப்பொழுது 3 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மரணங்களுக்கு நீதி கேட்டு அலைகிறார்கள். ஆதார ஆவணங்கள் தெளிவாக இருக்கின்ற இதை போன்ற சிறை மரணங்களுக்கு விரைவிலே தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும். தாமதமான நீதி, தள்ளப்பட்ட நீதி, விரைவில் கிடைக்கின்ற நீதி மக்களுக்கு ஒரு நிம்மதியை ஏற்படுத்துகின்ற நீதியாக இருக்கும். இந்த 4ஆம் ஆண்டு நினைவின் நாளை ஒட்டியாவது மதுரை உயர் நீதிமன்ற கிளை கூறியது போல 3 மாதங்களுக்குள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று சொன்னது போல விரைந்து தீர்ப்பு வர வேண்டும். அந்த தீர்ப்பு இனி யாரையும் சிறையிலே கொடுமைப்படுத்த மாட்டோம், சிறை மரணங்கள் தமிழ்நாட்டில் நடக்காது என்பதை அறிவுறுத்துவதாக காவல்துறையினருக்கும் அரசுக்கும் பாடமாக அமைய வேண்டும் என்பதுதான் அவரது குடும்பத்தினருக்கும் அவருக்காக போராடிய எங்களுக்குமான கோரிக்கை. ஆண்டுகள் 4 கடந்தாலும் இன்னும் அந்த குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை கிடைக்கவில்லையே என்று மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். தண்டனை தங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை அவர்களுக்கு தெரியும். இருந்தாலும் சாட்சிகளை மொத்தமாகவும் தனித்தனியாகவும் அழைக்க வேண்டும் என்று கூறி மாறி மாறி 9 பேரும் அலைக்கழித்து கொண்டு இந்த தீர்ப்பு வர முடியாத அளவிற்கு விசாரணையை தள்ளி போட்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் தீர்ப்பு
ஒத்திவைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றதே ஒழிய நிச்சயம் அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை கிடைப்பது உறுதி. முன்னாள் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி கண்ணப்பன் அவர்கள் குறிப்பிட்டதை போல இன்றைய காவல்துறையினர் புலனாய்வு செய்வதற்கு பதிலாக தங்களுடைய தடிகளால் அடித்து பொய்யை உண்மை என்று ஒப்புக்கொள்ள வைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றார்கள். அந்த நிலை மாற வேண்டும். ஆனால் இந்த காவல்துறையினர் அவ்வாறு செய்யாத காரணத்தினால் இந்த அப்பாவி 2 உயிர்களை நாம் இழந்தோம். குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் எந்த விதமான குற்றத்தில் ஈடுபடாத தமையனும் மகனும் தந்தையும் இறந்திருக்கின்றார்கள் என்றால் இதைவிட கொடுமை. இது காவல்துறைக்குத்தான் அவமானமே ஒழிய அரசுக்கோ வேறு யாருக்கோ அவமானம் கிடையாது. இந்த குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை 5வது நினைவேந்தலில் கண்டிப்பாக நிறைவேறும் என்று அனைவரும் எதிர்பார்க்கிறோம். இறுதிக்கட்ட நிலையில் இருக்கும் வழக்கில் குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை வழங்கி சரியான நீதி வழங்க வேண்டும் என்று மக்கள் அனைவரும் எதிர்பார்ப்பதாக கூறுகிறார் வழக்கறிஞர் வேணுகோபால். இந்த வழக்கிலே குற்றவாளிகளாக கருதப்படுபவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்படும் என்ற மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். சரியான ஒரு நீதி கிடைக்க வேண்டும். இறந்து போன 2 நபர்களின் ஆன்மா சாந்தியடைய தக்க நீதி கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இன்று நாங்கள் ஜெயராஜ் பென்னிக்ஸுடைய நினைவை ஏற்று நினைவேந்தலிலே கலந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த வழக்கு விசாரணையை விரைந்து முடித்து நல்லதொரு தீர்ப்பை வழங்க கணம் நீதிமான் அவர்களை இந்த மக்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றனர். 4 ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கும் ஜெயராஜ் பெனிக்ஸின் வழக்கை விரைந்து விசாரித்து நீதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. வர்த்தக சங்கத்தை சார்ந்த எங்களது தோழர்களான பெலிக்ஸ் மற்றும் அவரது தகப்பனார் ஜெயராஜ் ஆகிய இருவரையும் விசாரணை என்ற பெயரில் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று எந்தவித காரணமின்றி மிகவும் துன்புறுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். பெலிக்ஸ் என்பவர் 20ஆம் தேதி இரவும் அவரது தகப்பனார் ஜெயராஜ் என்பவர் 21ஆம் தேதி இரவும் இறந்துவிட்டார். இந்த கொடூர சம்பவம் சாத்தாங்குளம் பகுதி வர்த்தகர்களை மட்டுமின்றி அனைத்து பொதுமக்களையும் மிகவும் வேதனைக்குள்ளாக்கியது. கடந்த 4 வருட காலமாக இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வருகிறது. தொடர்ந்து இதற்கான விசாரணை என்றே தள்ளிக்கொண்டே போவது, அதாவது நீதிமன்றத்தை பொறுத்தளவு தாமதிக்கப்பட்ட தீர்ப்பு மறுக்கப்பட்ட தீர்ப்புக்கு சமம் என்று சொல்லுவார்கள். அதுபோல இந்த மாதிரி தாமதிக்காமல் உடனடியாக அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஒரு நல்லதொரு தீர்ப்பினை நமது நீதிமன்றம் வழங்க வேண்டும் என்று காலம் தாழ்த்தி வழங்கப்படும் நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் என்பதை உணர்ந்து நீதிமன்றம் இந்த வழக்கில் உடனடி தீர்வு காணும் என்ற நம்பிக்கையுடன் காத்திருக்கின்றனர் ஜெயராஜின் குடும்பத்தினர். எங்கள் வீட்டுக்காரரும் என் பையனும் 2 பேரும் ஒரே நேரமாக இறந்து 4வது வருஷம் அங்கே எல்லாருமே வந்திருக்கோம். நான் இப்படி ஒரு சூழ்நிலை வர நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகாதவங்க தான் அவங்க 2 பேருமே. அவங்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் 4 வருஷம் ஆச்சு. எப்படியாவது ஆண்டவர் இதிலிருந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நீதி கிடைக்கும்னு நாங்கள் விசுவாசத்தோடு தான் நாங்கள் இன்னும் நீதிமன்றத்தை நாடி இருக்கோம். இதுலேருந்து ஒரு ஜெயத்தை எங்களுக்கு தருவாங்கன்னு நினைக்கிறோம். இதோட இந்த நாட்களுக்காக தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கோம். எல்லா கஷ்டம், எத்தனை சொந்த இடங்களெல்லாம் விட்டுட்டு நாங்கள் அங்கேயும் இங்கேயும் நான் அலைஞ்சி என் பிள்ளைகளும் அலைஞ்சிட்டு இருக்காங்க. இதுக்காக நீதி கிடைக்கணும். என் பிள்ளைக்கும் என் புருஷனுக்கும் நடந்த கொடுமை இனி யாருக்கும் நடக்கக்கூடாது. அது ஒன்று தான் நான் இந்த நீதிமன்றத்திட்ட விரும்பி கேட்குறேன். அதுக்கேற்ற ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை அவங்க செய்வாங்கன்னு நான் நம்புகிறேன். இறந்தவங்க வரப்போறது இல்லை, ஆனால் ஒரு நல்ல நீதி கிடைக்கணும். நீதிபதிகள் இதுக்காக உண்மையாக தீர்ப்பு செய்வாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். குடும்பமாக நாங்கள் நம்புகிறோம். இந்த கேஸ் 4 வருஷமாக இப்போ மதுரை கோர்ட்டில் போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் நீதிக்கு எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். கடைசி தருணத்தில் வந்துருச்சு. ஆனால் சில இந்த குறுக்கு விசாரணை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகிட்டுருக்கு. கூடிய 3 மாதத்தில் முடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் கூடிய சீக்கிரம் நம்மளுக்கு தீர்ப்பு நல்லபடியாக வரோன்ட்டு நம்ம நம்புகிறோம். அதை எதிர்நோக்கி நாங்களும் எங்கள் குடும்பத்தாரும் ரொம்ப காத்துட்ருக்கோம். ஏன்னா இதே மாதிரி சம்பவம் இனி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது. ரொம்ப கொடூரமான ஒரு சம்பவம். இதே மாதிரி எங்கேயும் நடக்கக்கூடாது. அதுக்கு இந்த தீர்ப்பு விரைவில் வந்தால் தான் ஏதாட்ட ஒரு விட பிறக்கும்.
இறந்து 4 வருஷம் ஆயிடுது. 4 வருஷம் எங்களுடைய கேஸ் நீதிமன்றத்தில் இருக்கு. எல்லா உண்மைகளும் தெளிவாக, எல்லா சாட்சிகளும் தெளிவாக சொல்லியாச்சு. ஆனால் ஏன்னா எங்களுக்கான நீதி 4 வருடங்களாயும் தாமதமாகிக்கொண்டே இருக்குது. ஆனால் நாங்கள் நீதிமன்றத்தை தான் நம்பி இருக்கிறோம். எங்களை போல நடுத்தர மக்களுக்கு வேற வழி எதுவுமே இல்லை. அதிகாரிகள் அவங்கக்கிட்ட உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி நடுத்தர மக்களை கொலை செய்யும் பொழுது அப்போது நீதிமன்றம் எங்களுக்கான பாதுகாப்பை இன்னும் உறுதி செய்யணும், அதை விரைவாக செய்யணும். 4 ஆண்டுகள் ஆயிட்டு இன்னும் ரொம்ப மிகவும் தாமதமாக இருக்குது. இதுவரை கிட்டத்தட்ட 49 விட்னஸ் விசாரிச்சிட்டாங்க. 50வது விட்னஸ் இப்போ விசாரிச்சுட்டு இருக்காங்க. 4 வருஷம் நாங்கள் அந்த துக்கத்தில் தான் இன்னும் இருக்கோம். அதில் இன்னும் எங்களுக்கான நீதிக்காக நாங்கள் போராடி கொண்டுட்டே இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கான நீதி இன்னும் கிடைக்கல. ஆனாலும் இன்னும் நாங்கள் நீதித்துறை மேலே, நம்ம நாட்டின் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மேலே நாங்கள் நம்பிக்கையாக இருக்கோம். எங்களுக்கான நீதி கண்டிப்பாக இந்த வருடத்துக்குள்ளே, இந்த 3 மாதத்துக்குள்ளே எங்களுக்கு முடிச்சு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையாக இருக்கோம். அதே போல் எங்களுக்கு இன்னும் வர எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிற நிறைய அமைப்புகள், சமுதாய அமைப்புகள், சோஷியல் மீடியாஸ், பத்திரிகைகள் எங்களுக்கு இன்னும் உறுதுணையாக இருக்கிறீங்க. நீங்கள் இருக்கிற சப்போர்ட்டு, அதனால தான் எங்களுக்கு இன்னும் நாங்கள் போராடி கொண்டுட்டு இருக்கோம். இல்லைன்னா நாங்கள் என்ன ஆயிருப்போங்கிறதே எங்களுக்கு இன்னும் தெரியலை. எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் மனமாற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காலதாமதமான நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம்னு சொல்லப்பட்டிருக்கு. எங்களுக்கு சீக்கிரம் விசாரணை முடித்து எங்களுக்கு அதுதான் நாங்கள் அவங்களுக்கு செய்கிற உண்மையான அஞ்சலி. நாங்கள் வருடம் இந்த இடத்துல அஞ்சலி செலுத்திட்டு தான் இருக்கோம். ஆனால் எங்களுக்கான நீதி எங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்லி நாங்கள் எப்போ இந்த இடத்துல சொல்லுவோன்னு எங்களுக்கு தெரியலை. இன்னும் எங்களுக்கான துன்பம் நாங்கள் மரணிக்கிற வரை எங்களுக்கு அது போக போகிறது இல்லை. அதுக்கப்புறம் எத்தனையோ கஸ்டடியல் டெத்து நடந்துச்சு. அப்போ ஒரு கஸ்டடியல் டெத்துக்கு இந்த தண்டனை கொடுத்தா தானே இதே போல் இன்னொருத்தர் இதே போல் பாதிக்கப்படாமல் இருப்பாங்க. இதுவே ஒரு எல்லா உண்மையும் எவிடன்ஸ் எல்லாம் கிளியராக இருந்து எங்களுக்கு நீதி வழங்கலைன்னா அப்போ அதிகாரிகளுக்கு என்ன இழுத்துட்டே போவாங்கங்கிற ஒரு எண்ணங்கள் தோணதான் செய்யும். அதனால தான் கஷ்டப்பட்டு திரும்பி நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். இந்த ஆண்டுக்குள்ளேயாவது எங்களுக்கான நீதி கிடைக்கும். அந்த நீதித்துறை மேலே மட்டும்தான் நாங்கள் நம்பிக்கையாக இருக்கோம். நடைமுறை சிக்கல்கள், தேங்கியுள்ள வழக்குகளின் சுமை, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அரசியல் பின்புலம் உள்ளவர்கள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் பல்வேறு வழக்குகள் நீதிமன்றங்களில் தேங்கி நிற்கிறது. அதனை போல் அல்லாமல் இந்த வழக்கை உடனடியாக விசாரித்து ஜெயராஜ் பெனிக்ஸ் மரணத்திற்கு உரிய நீதி கிடைத்திடாதா என்று ஏங்கி காத்துக் கொண்டிருக்கின்றனர் ஜெயராஜின் குடும்பத்தினர்.